வணக்கம். நான் உங்கள் குபேர ஜோதிடர். நம்ம இன்னைக்கு இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆகஸ்ட் 17ஆம் தேதி ஆவணி மாதம் கடகராசிக்கு அதிபதியான சந்திரன் இந்த மாதங்கள் முழுமையாகவும் 2 நாட்கள் எல்லா கட்டத்திலையும் வருவார். பட் 2ஆம் இடத்துக்குரியவர் சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கிறது ஆத்ம பலம் வலிமையாகிறார். நல்ல வருமானம் கிடைக்கும். கடகராசிக்கு நல்ல குடும்பம் அமையும். மன வாழ்க்கை சிறப்பா அமையறதுக்கு இந்த மாதங்கள் ஒரு பொற்காலமா இருக்க போகுதுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அது கணவரா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் குழந்தைங்க நல்லா படிப்பாங்கங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. மாணவர்கள் சிறந்து படிக்கலாம், வருமானத்தை பெருக்கிக்கலாம், தொழில் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான். நான் 2ல இருக்கிற கேது இவ்வளவு நாளா உங்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கும். அதுக்கு சூரியன் அதை சமன்படுத்துறார், உங்களை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்கிறார் அப்படிங்கிறது தான் அதை எடுத்துக்கணும். அதனால 2ஆம் இடத்துக்கு ஒரு 2ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு. 12ஆம் இடத்துல குரு இருக்கிறது மேலும் சிறப்பு. அஷ்டம சனி முடிஞ்சு 9வது இடத்துல சனீஸ்வரர் போயிருக்கிறதும் உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. பட் 2ல கேதுவும் 8ல ராகும் இருக்கிறது அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாது. அதுக்கு ராகு கேதுக்கு பரிகாரம் செஞ்சுக்கலாம். விநாயகர் வழிபாடு பண்றதும் நாகநாதர் வழிபாடு பண்றதும் கடகராசிக்கு சிறந்த பரிகாரமா இருக்கும். ஒரே இடத்துல இருக்கிற விநாயகர், ஒரே விநாயகரை அரச மரமும் வேப்ப மரமும் சேர்ந்து இருக்கிற இடத்துல ஒரே விநாயகரை 48 நாள் கண்டினியூவா வலம் வந்தால் உங்களுக்கு ராகு கேதுவோட தோஷம் பாதிப்பு சரியாயிடும். இதை நீங்க பயன்படுத்தி வெற்றி காணணும்னு வாழ்த்துறேன், விரும்புறேன், வணங்குறேன். நன்றி, வணக்கம்.